Visual Studio Code பயன்படுத்தி PHP டெவலப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன செட்டப் ஸ்டார்ட்ல செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். நார்மலா Visual Studio Code வந்து ஒரு அமேசிங் ஐடி என்று சொல்றதை விட அது ஒரு உண்மையாவே ஒரு எடிட்டர். அதுல நிறைய லாங்குவேஜ் என்ன செய்யுது அது சப்போர்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நிறைய எக்ஸ்டென்ஷன் மூலமா நம்ம என்ன செய்யலாம், Visual Studio Codeற யூசேஜ் நம்ம அதிகப்படுத்தி கொண்டே போகலாம். Visual Studio Codeோட மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாமே எக்ஸ்டென்ஷன். உதாரணத்துக்கு பைத்தான் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா பைத்தான் சம்பந்தமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருமென்னு கேட்டிங்கன்னா Visual Studio Codeக்கு வந்துடும். இப்படி நிறைய டெக்னாலஜி என்ன செய்யுது, Visual Studio Code வந்து எக்ஸ்டென்ஷன் மூலமா சப்போர்ட் பண்ணுது. நம்ம இதுல பர்டிகுலரா PHPக்கான எக்ஸ்டென்ஷனை பத்தி பார்க்க போறோம். நான் சர்ச் பண்ணா PHPக்கு என்ன இருக்கு, நிறைய எக்ஸ்டென்ஷன் வருது. நமக்கு பர்டிகுலரா ஸ்டார்ட் பண்ண நேரத்துல நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த PHP எக்ஸ்டென்ஷன் பேக். இதுக்குள்ள ஆக்சுவலா ரெண்டு எக்ஸ்டென்ஷன் நமக்கு இருக்கு. இன்டெலிஜென்ஸ், PHP இன்டெலிஜென்ஸ் உண்டு, PHP டிபகர் சொல்லி உண்டு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம Visual Studio Code ஓப்பன் பண்ணினோம்னா Visual Studio Codeல இடப்பக்கத்துல வந்து பாத்துங்க நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒரு டேப். முதலாவது எக்ஸ்ப்ளோரர் டேப், அடுத்தது சர்ச் டேப். அப்படியா கடைசிக்கு வந்தீங்கன்னா இது எக்ஸ்டென்ஷன் டேப். இந்த எக்ஸ்டென்ஷன் டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல சர்ச் எக்ஸ்டென்ஷன் இன் மார்க்கெட் பிளேஸ் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இதுல நான் இப்ப PHP டைப் பண்ணி என்டர் பண்ண போறேன். மோஸ்ட் பாப்புலரான எக்ஸ்டென்ஷன் என்ன செய்யணும், மேலுக்கு வரும். அதுல நம்ம சூஸ் பண்ண போறது இந்த PHP எக்ஸ்டென்ஷன் பேக். ரைட், இப்போ இதை சூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள எனக்கு காட்டுது PHP இன்டெலிஜென்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷனையும் PHP டிபக் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்டென்ஷனையும் இது என்ன செய்ய போகுது, இன்ஸ்டால் பண்ண போகுது. ரைட், இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனை மட்டும் இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணா போதும். பேசிக்கா PHP டெவலப் பண்றதுக்கு நமக்கு இது ரெண்டுமே போதும். PHP இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டோ கம்ப்ளீட், அதாவது நம்ம PHP ஃபங்க்ஷனை டைப் பண்ண நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் பேரை காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன பேராமீட்டர் வேணும் அப்படியானது எல்லாத்தையும் என்ன செய்யும், ஈஸியா ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். சரிதானே? ரைட், நான் இப்போ இன்ஸ்டால கொடுக்க போறேன். இப்போ இன்ஸ்டால கொடுத்த மட்டும் இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனும் என்ன செஞ்சிட இன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளவுதான், நம்ம இனி வரணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் ஒழுங்கா வேலை செய்யணும்டா இந்த PHP இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம சொல்லணும் PHP நம்ம கம்ப்யூட்டர்ல இங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். நம்ம லரகனை பயன்படுத்தி தான் என்ன செய்ய போறோம், PHP அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம். இப்போ லரகனை இன்ஸ்டால் பண்ணின இடத்துல தான் PHP-ஐ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். லரகன் இன்ஸ்டால் பண்ணிக்கலையே PHP ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபோல்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அல்லது நீங்க லரகன் ஓபன் பண்ணி இந்த ரூட்டை கொடுத்தீங்கன்னா அது நார்மலா இந்த லரகனோட சர்விங் டைரக்டரியை ஓப்பன் பண்ணும். அப்போ நான் அதுக்கு ஒரு முன்னுக்கு போனேன்டா, இதுதான் லரகனோட இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர். இதுக்குள்ள பின் ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள PHP ஒரு ஃபோல்டர் இருக்கு. ரைட், அதுக்குள்ள PHP 7.4 இருக்கு, PHP 8 இருக்கு. நம்ம இதுக்கு முந்தின வீடியோல இப்படி லரகனுக்கு PHP 8 இன்ஸ்டால் வந்து பார்த்தனாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா அந்த PHP 8 தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த PHP 8 என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணினா இதுக்குள்ள அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த php.exe என்ற ஒரு ஃபைல் இருக்கிறத பார்க்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு php.exe இல்லாம வெறும் PHP மட்டுமே இருக்கலாம். அது காரணம் என்னன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல பை டிஃபால்ட்டா சில ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷனை காட்டாது. அதாவது காமன் ஃபைலுக்கு இமேஜ் ஃபைல், MP3 ஃபைல்ஸ், exe ஃபைல்ஸ் இதுக்கு எக்ஸ்டென்ஷன் என்ன செய்யாது, காட்டாது. அப்ப நம்ம கட்டாயம் டெவலப் பண்ண நேரத்துல சில நேரத்துல பிரச்சனையை உருவாகும். நமக்கு எக்ஸ்டென்ஷன் தெரியாட்டி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்டா, ஈஸியான வழி நீங்க என்ன செய்யலாம், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல இந்த வியூ டேப்புக்கு போனீங்கன்னா இங்க வலப்பக்கத்துல பாருங்க ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத இந்த செக் பாக்ஸ் ஒன்று போட்டுருக்கேன். இப்போ வளமையா அந்த செக் பாக்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிதான் தெரியும். நீங்க இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப எப்பவுமே நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபைல்ற எக்ஸ்டென்ஷனும். ரைட், இப்போ அந்த ஃபைல் இருக்குன்னு நமக்கு தெரியும். php.exe எங்க இருக்கு, இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. சி லரகன் பின் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ரைட், இது இந்த அட்ரஸ் பாருக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி, தட்ஸ் இட், அட்ரஸை காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்டா, நம்ம இந்த லரகனோட சர்விங் டைரக்டரிக்குள்ள ஒரு டம்மி ப்ராஜெக்ட் ஒன்று என்ன செய்ய போறோம், உருவாக்க போறோம். ரைட், இப்போ லரகன் என்ற ஃபோல்டருக்குள்ள வந்து www ஃபோல்டர் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள டெஸ்ட் அப்படின்னு நான் சும்மா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோட் அப்படின்றத கொடுங்க. இதில் இந்த வெள்ள ஏரியாக்குள்ள நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோட் என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இப்போ Visual Studio Code ஓப்பன் ஆயிடு. இப்போ நான் என்ன செய்ய போறேன், இதுக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி இந்த ஏரியா, அதாவது எக்ஸ்ப்ளோரர்ன்றது என்ன, அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டரை காட்ட போதும்.
நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் என்று கொடுக்கலாம். அல்லது அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒரு 4 பட்டன்ஸ் இருக்குது. அதில் முதலாவது பட்டன் நியூ ஃபைல் அப்படின்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு புது ஃபைலை உருவாக்கலாம். ரைட், இப்போ ஒரு ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு, ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. நான் இதில் hello.php அப்படின்னு டைப் பண்ணேன். இப்போ as soon as நான் புதுசாக PHP உருவாக்கின உடனே முதலாக நீங்கள் PHP எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு PHP ஃபைலை உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரலாம், PHP எக்ஸிக்யூட்டபிள் நாட் ஃபவுண்ட். ரைட், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இதைத்தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக தான் அந்த அட்ரஸை நான் என்ன செஞ்சேன், காப்பி பண்ணினேன். ரைட், இதில் இந்த ஓப்பன் செட்டிங்கை கிளிக் பண்ணுவோம். ஓப்பன் செட்டிங்கை கிளிக் பண்ணினோம்னா இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி இங்கால இருக்கிற எக்ஸ்டென்ஷன் டப்பை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள PHP நோக்கி போனோம்டா, ரைட் இடத்துல பாருங்க PHP வேலிடேட்டுக்குள்ள எக்ஸிக்யூட்டபிள் பாத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அந்த எக்ஸிக்யூட்டபிள் பாத்தை செட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்குள்ள வந்து எடிட்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்டா இப்போ PHP வேலிடேட் எக்ஸிக்யூட்டபிள் பாத்துன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு டபுள் கோட்டேஷன் மார்க் எம்டியா இருக்கு. ரைட், அதுக்குள்ள தான் இப்போ என்னோட அட்ரஸை நான் என்ன செய்ய போறேன், பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ பேஸ்ட் பண்ணினா இது முடியல. இப்போ நம்ம என்ன செய்யணும்டா விண்டோஸ்ல வந்து இந்த அட்ரஸை வந்து டைரக்டரியை செப்பரேட் பண்ற இந்த செப்பரேட்டர் வந்து நம்ம என்ன செய்யணும், பேக்வர்ட் ஸ்லாஷ்ல இருக்கு. ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் தட் டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இப்போ கடைசா இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நம்மள்ட்ட என்ன இருந்தது, php.exe என்ற ஃபைல் இருந்தது. இப்போ நான் இந்த ஃபைல் என்ன செய்ய போறேன், கண்ட்ரோல் S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்றேன். அல்லது நீங்க ஃபைலுக்குள்ள ஆட்டோ சேவ் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க என்றால் இந்த டிக் பாக்ஸ் இருக்குமெண்டா நீங்க டைப் பண்ணின உடனே என்ன செஞ்சிடும், அது சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ண போறேன், இதை க்ளோஸ் பண்ண போறேன். ரைட், இனி நமக்கு என்ன நடக்க போதோ PHPல ஆட்டோ கம்ப்ளீட் உருவாக போகுது. ரைட், இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ PHPயோட கோட் நம்ம PHP தனியாக படிக்க போகிறோம், பட் இதில் சும்மா ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். அப்போ ஆங்கிள் பிரேக்கெட் கர்லிக்குறி PHP, ஓகே என்டர். பாருங்க, இப்போ நான் PHP என்று டைப் பண்ணினாலே என்ன செய்யுது, எனக்கு இங்கே ஆட்டோ கம்ப்ளீட் உருவாதுன்னு. இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும், முதலாவது லரகனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ லரகனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா, எஸ் அலோ அக்சஸ், அலோ அக்சஸ். ரைட், லரகனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைட், இப்போ இதில் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு போனோம்டா. ரைட், இப்போ நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ள ஏற்கனவே இண்டெக்ஸ் ஃபைல் இருந்ததுன்னா அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதில் டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டருக்கு போனோம்டா. வடிவா பாருங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், www தான் நம்மளோட சர்விங் டைரக்டரி. அப்படின்றா அதுக்குள்ள இருந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் அப்போது நம்ம பார்த்தது. அதுக்குள்ள நான் டெஸ்ட் அண்ட் டைப் பண்ணினேன்டா அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ், அதுக்குள்ள index.php அல்லது index.html இல்லாட்டி அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் என்ன செய்ய போதும், வெப் ப்ரௌசர் லிஸ்ட் பண்ண போதும். hello.phpக்கு போனோம்டா நம்ம எழுதியிருக்கிற இந்த கோட் என்ன செய்யுது, வேலை செய்யுது. ரைட், இப்போ ஒரு தரம் என்ன செய்வோம், இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சரி, அப்போ நம்மளோட PHPயும் வேலை செஞ்சுட்டு இங்கே என்ன நமக்கு கோட் கம்ப்ளீஷனும் நடக்குது. ரைட், இப்போ நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல PHPயை ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். இனி இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். PHPயை எங்கேருந்தும் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கொமாண்ட் லைன்ல இருந்து அக்சஸ் பண்ணணும்டா PHP எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு விண்டோஸுக்கு சொல்லணும். ரைட், அதை எப்படி செய்யலாம், நம்ம ஏற்கனவே PHP என்ன லரகனுக்குள்ள பின் ஃபோல்டருக்குள்ள PHP என்ற ஃபோல்டருக்குள்ள இந்த PHPக்குள்ள தான் php.exe இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த அட்ரஸை நான் திருப்பி காப்பி பண்ணிக்கொள்ளும். ரைட் கிளிக் காப்பி. இப்போ ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணி இவ்விடத்துல எப்படி டைப் பண்ணுங்க, அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதலாவது ஒரு ஆப்ஷன் வரும், வியூ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதுல ஆக கீழுக்கு இருக்கிற இந்த பட்டன் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட், இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல மேலுக்கு யூசர் வேரியபிள்ஸ் அப்படின்றதுக்குள்ள பாத் என்று சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க கடைசியா என்ன செய்யணும்டா நியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி இதுக்குள்ள இப்ப நான் காப்பி பண்ண அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கடா. இப்போ நம்ம PHP நம்ம விண்டோஸ்ல எந்த ஃபோல்டர்ல இருந்து நம்ம டைரக்டா PHP என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம். இதுக்கு தேவை ஏன் இருக்குண்டா, நம்ம PHP டெவலப் பண்ண நேரத்தில் கம்போசரை பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கூட யோசிக்க தேவையில்ல, பட் ஃபியூச்சர்ல நமக்கு அது தேவைப்படும்.
நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்வோம் அது PHP வேலை செய்தாண்டு அப்போ பவர் ஷெல்ல டெஸ்க்டாப்ல இருந்து ஓப்பன் ஹியர்ன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு PHP டேஷ் டேஷ் வெர்ஷன் டைப் பண்ணினோம்டா நமக்கு PHP 8.6 வெர்ஷன் என்ன செஞ்சிருக்கீங்க நமக்கு காட்டுது ஸோ PHP சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெஸ்க்டாப்ல இருந்தும் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ரைட் அப்போ நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம்டா விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு எப்படி PHP ஆட் பண்ணுறோம் விண்டோஸுக்கு எப்படி PHP ஆட் பண்ணினதால விண்டோஸில் எந்த ஃபோல்டரில் இருந்தும் எப்படி PHP ரன் பண்ணலாம்னு பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வீடியோவில் PHP டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்ப்போம் தேங்க்யூ